பசுமை கொண்டு இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோகராயோட வேலூர் இருக்கிற மனோகராயோட பணிக்கு தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், 71 வயசு, ரிட்டையர்ட் ஆகிட்டார். இவர் பார்த்தீங்கன்னா நிலத்தில் வந்து இவரோட இயந்திரங்கள் வச்சு தான் இவரே வந்து வேலையை செஞ்சுருக்கிறார். அவரால் முடியலன்ற பட்சத்தில் மட்டும் ஆட்களை வந்து கூப்பிட்டுருக்கிறாரு. பல விதமான இயந்திரங்கள் வச்சுருக்காரு. நம்மளே பார்க்காத நிறைய இயந்திரங்கள் வச்சு அதை தான் வந்து அவர் ஓட்டி அது மூலிமா செலவு மிச்சம் பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் என்னென்ன இயந்திரங்கள் பண்ணிட்டாரு, அது எதுக்கு பயன்படுத்துறாரு அப்படின்னு பல கேள்விகள் இப்போ நம்ம கேட்க போகிறோம். அது என்ன வெளியில் சொல்கிறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வணக்கங்க. வணக்கம் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். என்னுடைய பெயர் வந்து மனோகரன் சார். வேலூர் மாவட்டம் கேவிகுப்பம் தாலுக்கா மேல்மயில் கிராமம் மற்றும் ஊராட்சி சார். இப்போ நம்ம முதல் வீடியோல உங்களோட மஞ்சள் சாகுபடி பார்த்தோம். ரெண்டாவது உங்களோட காங்கிரஸ் மாடல் இப்போ பார்த்தோம். சரி. மூணாவது நம்ம நெல் சாகுபடி இயற்கையில் இயற்கையில் தான் பண்ணிக்கிறேங்க. அதாவது உங்க பணியில வேலை செய்யற இயந்திரங்களா நீங்களே வச்சிருக்கீங்க, அதை நீங்களே பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி. ஆமா சார். நீங்க என்னென்ன இயந்திரம் வச்சிருக்கீங்களோ அது எதுக்கு பயன்படுத்துறீங்க பார்க்கலாங்களா? பார்க்கலாம் சார். முதல்ல என்ன இயந்திரங்க? முதல்ல வந்து புஷ் கட்டர் சார். மாட்டுக்கு தீவனம் வெட்டும் இது கருவி தீவனம் வெட்டுங்க. புஷ் கட்டர் இது வந்து 5 ஆண்டுகளுக்கு முன்னால வாங்கினேன் சார். 2020 21 வாங்கினேன் சார். இங்க புல் வெட்டிக்குவேன் சார். வரப்புல இருக்கிற புல்லெல்லாம் எடுத்துருவேன். தீவன புல் வெட்டிக்குவேன். மற்றபடி புஷ் அதிகமாக இருக்குது இல்லைங்களா, புதரெல்லாம் அகற்றுறதுக்கு பயன்படுது சார். கம்பெனி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். இல்லைங்க, அங்கே மேக்ஸிமம் பண்ணுவேன் சார். அதுக்கு மேக்ஸிமம் 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் ஆகலாம் சார். அவ்வளோதாங்க. ஆள் பண்ண மேன் பவர் வந்து ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 500 ரூபாய் கொடுக்கணும். அந்த பவர் நமக்கு வந்து ஏர்னிங் மிச்சம் தான் சார். பெனிஃபிட் தான் சார். பெனிஃபிட் தான் சார். அதுதாங்க. அடுத்தது களை எடுக்கும் கருவி சார். இது வந்து தோட்டக்காலில் இருக்கிற களையெல்லாம் எடுத்துடும். 2 அடி பார் ஓட்டினாக்கா அதுக்குள்ளே இருக்கிற களையெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது சார். ரெண்டாவது அதுக்கு இல்லாத புழுதியும் ஓட்டலாம் சார். டிராக்டர் போகாத இடத்துல நம்ம புழுதி ஓட்டுறதுக்கு இந்த பக்கம் 1 அடி இந்த பக்கம் 1 அடி 3 அடி அகலத்தில் புழுதியும் ஓட்டிக்கலாம். அதுக்கு பயன்படுது சார். இது இன்னொன்று பார் ஓட்டலாம் சார். பார் ஓட்டுறதுக்கு அதுக்கான கருவி எங்கிட்ட இருக்குது சார். அந்த கருவி அதில் ஃபிட் பண்ணிட்டாக்கா நம்ம பாரும் ஓட்டிக்கலாம். ஆள் வச்சு இழுக்கணும்னு அவசியம் இல்லை சார். அதுங்க இங்கே எங்கேயோ வச்சிருக்கேன் சார். அது இங்கே இருக்கு சார். இதுதான் அந்த பார் ஓட்டுற கருவி சார். இது அதையும் பயன்படுத்தணும் சார். அந்த பின்னால் அந்த ஸ்டாண்டை கட்டிட்டு அதில் மாட்டிக்க நம்ம ஓட்டினாக்கா அது போயிடும் சார் பாரு. நமக்கு வந்து ஒரு வேலைங்காரம் அது ஆட்கள் வந்து ஒரு நாளெல்லாம் செய்கிற வேலையை இது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் செஞ்சிடலாம் சார். அது 10 ஆள் வேலையை ஒரு ஆளாக மாற்றிக்கும் சார். ஆமாங்க. ஆமாம் சார். மேக்ஸிமம் சார் இதுக்கு ஒரு 2 லிட்டர் தேவைப்படுது சார் 1 மணி நேரத்துக்கு. அதிகமாக கூட நம்ம எவ்வளோ நேரம் ஓட்டோமோ அதை பற்றி யூசேஜ் வருது சார். நாங்கள் பண்ணிவிடுவோம் சார். சம் டைம்ஸ் என்னால் முடியலைன்னா ஆட்களை வச்சு செய்கிறதும் உண்டு சார். அதுங்க. ஆட்கள் கூலி மட்டும் கொடுத்துருவேன். அடுத்த இயந்திரம் மினி டிராக்டர் சார். யுவராஜ் 215 இதுக்கு பேர். 2013 வாங்கினேன் சார். அப்போ 2013 வாங்கினேன். அப்போ மானியத்தில் வாங்கினேன் சார். அரசு மானியத்தில் தான் வாங்கினேன். அப்போது வந்து அது ஏர் ஓட்டத்துக்கு நம்ம சில நேரங்களில் வெளி டிராக்டர் உள்ளே வர முடியாத பாதை இல்லை சார். வழிப்பாதை அடைச்சிடும். வேறு பயிர் மாற்றுப்பயிர் வேறு நிலத்துக்கார் பண்ணிட்டாங்கன்னா வழி இல்லைங்கக்கா அந்த நேரத்துக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஜென்ரலாக நம்ம ஓட்டிக்கலாங்க. ரெண்டாவது இதுங்களுடைய பெனிஃபிட் என்னன்னாக்கா மண் அழுத்தம் குறையுது சார். பெரிய டிராக்டர் வந்தால் மண் அழுத்தம் மண் இறுகி போகுது. இதில் ஓட்டினாக்கா வெயிட் கம்மிங்கிறதுனால அந்த இறுகல் தன்மை குறையுது. மண்புழுவெல்லாம் நல்லா ஃப்ரீயாக வெளியே வருது. பயிர் நல்லா ஊக்கமாக இருக்குதுங்க. ஆழம் கொஞ்சமாக தான் மாட்டு கலப்பையில் எப்படி ஊக்கமோ அந்த மாதிரி தான் இது இருக்கும் சார். உண்மைதான் சார். ஆமாம். மண் அழுத்தம் அதிகமாகும். வெயிட் அதிகம் சார். வெயிட் அதிகங்கிறதுனால ஆழம் கலப்பை அறமாக தெரியும். ஆனால் கீழே இருக்க மண் அது வந்து இறுகி போகுது சார். இறுகல் தன்மைனால நமக்கு வளர்ச்சி குறையுது சார். இதில் இறுகல் தன்மை குறைவு, வெயிட்டு குறைவுங்கிறதுனால இறுகல் தன்மை நம்ம சாதாரணமாக நம்ம ஓட்டிட்டு போகலாம் சார். ஆழம் குறைவு. ஆமாங்க. பயன்படுத்துறதுங்க. ஆங்கே ஓட்டுவோம் சார். ஆளை வச்சு ஓட்டுறது உண்டு. எப்படி இருக்குது சமயத்துக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்குவேன்.
இதுல என்னென்ன கருவிகள் பயன்படுத்துவீங்க? இதில் வந்து இந்த கலப்பை 7 கார் கலப்பை பேர் சார். அடுத்தது ரொட்டோவேட்டர் ஒன்று இருக்குது சார். 2 இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொட்டோவேட்டர் ஃப்ரண்ட்டில் இருக்குது சார். அது 2 ரொட்டோவேட்டரும் இந்த டிராக்டரும் ஃப்ரீயாக மானியத்தில் வந்தது சார். இது மட்டும் நான் விலைக்கு வந்தேன் சார். இது என்ன பெட்ரோல் செலவாகுது? இதுக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு 1.5 லிட்டருக்குள்ளே தாங்க செலவாகுது சார். 1.25 லிட்டர் எக்ஸாக்டாக சொல்ல போங்க. இப்போ கொஞ்சம் நாள் கூட கொஞ்சம் அதிகமாக செலவாகுது சார். இப்போது கொஞ்சம் பழைய இதுங்கிறதுனால தேஞ்சு போனதுனால கொஞ்சம் இழுவுத்தன்மை எல்லாம் குறைஞ்சி வந்துடுச்சுங்க. அடுத்தது தீவன புல் நறுக்கை. இது இங்கே புஷ் கட்டர் இதில் மாட்டி இது பண்ணலான்ட்டு வச்சுருந்தேன் சார். அங்கே இல்லை சார். அது ஃபிட் பண்ணும்போது நெல் அறுவடை நம்மளே பண்ணலாம், ஆள் வச்சு அறுவடை பண்ணாமல் இந்த புஷ் கட்டர்லேயே இதில் மாட்டிக்க அப்படியே அறுவடை பண்ணலாம் அப்படிங்க ட்ரை பண்ணேன். அதில் சரியாக ஃபிட்டிங்ஸ் உட்காராததுனால கையிலேயே கூட தோளில் மாட்டிக்க அந்த புஷ் கட்டரில் கூட அறுவடை பண்ணேன் சார் ஒரு முறை. அது பண்ணலாம் சார். நல்லா அறுவடை ஆகுது சார். தாள் மட்டும்தாங்க அறுக்க போகிறோம். அடுத்தது மிஷினில் கொடுக்க போகிறோம். அது இல்லைங்க, அது தனி அறுத்துக்குங்க. அப்படியே லைனாக தள்ளிடும் சார். அதனால் அதுங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார். அந்த புஷ் கட்டர், ப்ரஷ் கட்டர் அது நல்லா இருக்குது சார். இது தீவன புல் நறுக்கும் இயந்திரம் சார். அது தீவன புல் நறுக்கும் இயந்திரம். மாட்டுக்கு எவ்வளோ தீவன புல் நாங்கள் தற்சமயம் கோஃபோர் போட்டோம்னா இப்போ சூப்பர் நேப்பியர் போட்டிருக்கோம் சார் தீவன புல். அதை கொண்டாந்து எவ்வளோ வளர்ந்தாலும் சரி அதை இந்த மிஷினில் கொடுத்தாக்கா சின்ன தூளாக 1 இன்ச்சை விட குறைவாக நமக்கு 1 இன்ச் அளவுக்கு நமக்கு தூளாக நறுக்கிது. மாடு நல்லா வேஸ்டேஜ் இல்லாமல் சாப்பிடுது சார். அது அதனுடைய பயன். அந்த ஒரு இதுக்கு தான் பயன்படுது சார், வேற எதுக்கு இல்லை சார். அதுக்கு அடுத்தது வந்தாக்கா நெல் அறுவடை இயந்திரம் சார். இது நெல் அதான் சார் நெல் அறுவடை இயந்திரம் சொல்லுவோம். அந்த தாள் அறுத்த தாளை எல்லாமே கொண்டு வந்து ஒரு இடத்துல சேகரித்து இங்கே வந்து இதன் வழியா அங்கே நெல் போட்டுவிடுவோம் சார். தாள் அறுத்துருவோம். இதுக்கு வந்து பெட்ரோல் என்ஜின் தான் பயன்படுத்துகிறோம் சார். பெட்ரோல் என்ஜின்னா 1 மணி நேரத்துக்கு 2 லிட்டர் பெட்ரோல் தேவைப்படுது சார். அதனுடைய ஸ்டாண்ட் அங்கே இருக்குது சார். இந்த ஸ்டாண்டை எடுத்து இதில் ஃபிட் பண்ணிட்டு அந்த என்ஜின் அந்த கம்பெனி இது வந்து பெல்ட் இதில் மாட்டிக்காக நமக்கு யூஸ்ஃபுல்லாக தாள் இதில் கொடுக்கும்போது அதன் வழியாக தாள் போயிடுது சார், வெளியே வந்துடுது. நெல் வந்து இதன் வழியாக வந்து இங்கே வந்துடுது சார். இந்த பதிரெல்லாம் நெல் இதில் வழியே வந்துடுது சார். தனியாக எடுத்துருந்தேன் சார். இந்த மிஷின் வந்து 4 ஆண்டுகள் ஆச்சு சார். இல்லை சார், சொந்த காசு 45,000 கொடுத்து வாங்கினேன் குஜராத்லேருந்து. ஆமாம் சார், நல்லா பயன்படுது சார். பெரிய மிஷினை விட இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். சிறு விவசாயிக்கு, பெரு விவசாயிக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 1 ஏக்கரா 2 ஏக்கரா நெல் அடிக்கலாம் சார். தாள் அடிக்கலாம். நெல் தேய்மானம் இல்லாத சுத்தமான நெல்லாக நல்லா வருது சார். அப்படியும் பதிர் வந்தாலே அந்த நெல் இதில் தூத்திக்கலாம். அதுக்கும் பயன்படுது சார். நெல் தூத்துதுங்க. சில நேரத்தில் உளுந்து இந்த இது எல்லாம் கூட இதில் போட்டாக்கா அடிச்சா வந்துடுது சார். அது 2 தான் நான் போட்டு பார்த்துருக்கேன் சார். சார் வேர்க்கடலை கையில் தான் பறிக்கணும் சார். அது கையை பறிச்சு ஆகணும். நமக்கு செலவு குறைவு சார். ஆள் வைக்கும்போது ஒரு பெரிய மிஷின் வந்தால் 10 ஆள் குறையாமல் வருது சார். 10 ஆள் குறையாமல் நெல் அந்த அடிக்கிற மிஷினுக்கு வாடகை தனி, ஆட்கள் கூலி தனி, 2ம் வரும்போது ரொம்ப இந்த சிறிய மிஷின் யூஸ் பண்ணும்போது 2 ஆட்கள் போதும். நமக்கு பெட்ரோல் செலவு மட்டும்தான், எலக்ட்ரிக் கூட தேவையில்லைங்க. பெட்ரோல் செலவு 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் 2 லிட்டர் மேக்சிமம். அதை நம்ம இது பண்ணிட்டாக்கா நமக்கு மேக்சிமம் நமக்கு செலவு குறையுது. 2 ஆட்கள் ஒரே நேரத்தில் செஞ்சிடலாம் சார். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் சார். ஒரு ஏக்கர் சம்டைம்ஸ் ஹீட் ஆகிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சார். பெல்ட் எல்லாம் ஹீட் ஆகிடுச்சுன்னா மூவிங் கொஞ்சம் குறையுது சார். அதனால் நம்ம அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறின பிறகு போட்டாக்கா நமக்கு நல்ல பெனிஃபிட் வருதுங்க. அப்படியே இதுவாச்சுங்க நெல் அதிகமாக அரைக்க ஆரம்பிச்சிடுது, அரிசி ஆகிடுது. அதுங்க அந்த ப்ராப்ளத்துனால நம்ம இது பண்ணிடுறோம் சார். இது அடுத்தது இது வேர்க்கடலை போட இயந்திரம் சார்.
இது மானியம் இல்லை சார், அது 2013 வாங்கிட்டேன். இது பயன்படுத்தி இது இதுங்க இப்போ எப்போது பேர் கடையில் போடும்போது பயன்படுத்துகிறேன் சார், அக்கேஷனலாக தான் பயன்படுத்துகிறேன். அன்னைக்கு வந்து ஒரு 35,000 வாங்கினேன் சார். டிராக்டர் கூடவே அதை வாங்கிட்டேன். இதுக்கு மானியம் கிடையாது, அந்த டிராக்டருக்கு ரொட்டவேட்டர் மட்டும் மானியம். ஆட்களோட ஆமாம் சார், குறைக்கிறோம் சார். குறைச்சி ஏஜ் ஃபேக்டருனால இப்போ வேற ஆளை தேட வேண்டியதாக இருக்கு. நான் கேட்டுக்கிறேன் நிறைய விஷயம் ரொம்ப நன்றி சார்.